மார்னிங் கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? கைஸ், இன்னைக்கு சாட்டர்டே. இப்போ தான் எழுந்திரிச்சு நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்காண்டி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். கைஸ், எப்படி கைஸ் இருக்கீங்க? போன வீடியோ எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் கமெண்ட்டில் எல்லோரும் உங்களோட சஜஷன், ஸோ ஏதாவது கரெக்ஷன்ஸ் எதாவது இருந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரோவைஸ் பண்ணுவேன். ஸோ பட் இருந்தாலுமே நிறைய பேர் எனக்கு ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் சொன்னீங்க. நான் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி திருத்திட்டுருக்கேன் கைஸ். ஸோ வாய்ஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் கைஸ். ஏன்னா எனக்கு ஏதோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற மாதிரி இல்லை, அதனால தான். ஸோ காலைல பார்த்தா எங்கள் வீட்டில் ஒரே மயான அமைதியாக இருக்குது. இன்றைக்கி அதிசயம் என்னன்னா, என் பொண்டாட்டி சமைக்க போகிறாங்க கைஸ். இருங்க காமிக்கிறேன், இங்கே பாருங்கள் மேடம். சமைக்க போறீங்களா? என்ன அதிசயமா சொல்றேன்னா, ஆமா, நம்ம தான் வேலைக்கெல்லாம் போறதுனால நம்ம கிச்சன் பக்கமே வர முடியுது இல்லை, எப்பயும் ஒன்று தானே வர முடியுது. என்ன பண்ண போற? தக்காளி சட்னியா? இது என்னது, பாட் பச்சை எப்படியா? வீடியோ பார்த்துட்டு இங்க பாருங்க, இது இங்கதான் இருக்குது. இது இந்த ரூமை விட்டு வெளியே போகாது, இந்த கிச்சன் ரூமை விட்டுட்டு. சரி, எங்க அம்மா என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம். இருங்க. ஓ, തയ്ക്ക് വേണമേ? അതിനാ പെട്ടെന്ന് നിന്ന് அதான் அம்மாவுக்கு தைக்க வேண்டியது பார்த்துட்டீங்கன்னா வெளில தைச்சுப்பாங்க. சும்மா ஏதாவது நைட்டி இந்த ஓரம் பிடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் அம்மா சொந்தமா தைச்சுப்பாங்க கைஸ். ஸ்டிச்சிங் தெரியும் எங்கள் அம்மா ஓரளவுக்கு. உமன் தானே, எல்லாருக்குமே ஸ்டிச்சிங் இந்த கொஞ்சம் இப்போ இருக்கவங்களுக்கு தான் பெருசாக ஸ்டிச்சிங் பண்ணுறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் முன்னெல்லாம் மேக்ஸிமம் இந்த ஸ்டிச்சிங் இந்த தையல் கற்றுக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரு பேசிக் அத்தியாவசியமாக இருந்தது இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா தைப்பாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறது, ப்ளவுஸ் தைக்கிறது, சுடிதார் தைக்கிறது அந்த அளவுக்கு இன்னும் எக்ஸ்பர்ட்டான்னு தெரில. അറിയാവോ ബ്ലൗസ് ഒക്കെ തയ്ക്കാൻ അറിയാമോ? தைக்க தெரியுமா? ஆனா அவங்க தைக்கிறது அவங்களுக்கு பிடிக்காதான். என்னத்த சொல்ல, பாப்போம் கைஸ். சொல்லு கைஸ். நான் வந்து இப்போதான் கைஸ் ஏஞ்சேன். நீங்களே பார்த்தீங்களே, ஏஞ்சி எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இப்போதான் ஏஞ்சிருக்கேன். பொறுமையாக தான் நான் ஒன்று ஒன்றா பண்ண முடியும். சும்மா சும்மா திட்டிகிட்டே இருக்கா. எதுக்கு திட்டிகிட்டே இருப்ப நீயே? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் நீ மட்டும் இப்படி கிச்சன்லேயே இருக்க? ஆ, ஏன் நீ மட்டும் கிச்சன்லேயே இருக்க சொல்லு? ஆ ஆ சியாலோ, நல்லவ மாதிரி மூஞ்சி மட்டும் வச்சுக்கிறல. எப்படி எப்படி நல்லவ மாதிரி மூஞ்சி வச்சுக்கிற? தங்கப்புள்ள 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 தங்கப்புள்ள. இது வந்து என்னட்ட சொல்கிறது, யார் கிச்சனுக்குள்ளே வந்தாலுமே யாரா அவள் பிளேட்டில் எதாவது போகிறாங்களா, அவள் பிளேட்டு வரணுங்க. ஸோ கிச்சனில் தான் வந்து மேடமோட தண்ணி குடிக்கிற பாத்திரம். இப்போ பாரு, இப்போ நான் கிட்ட வந்தோன்னே போய் பார்ப்பேன் எதாவது போடுறானா அப்படின்னு பார்ப்பான். திங்கிறதுலே இரு திங்கிறதுலே இரு தான் வயசு இருக்கு. அதாவது ஒரு இடி இடித்தா போதும், இல்லைன்னா வந்து எங்கனாவது இந்த டயர் கார் வந்து மேடு ஏறும்போது இந்த டயர் சத்தம் கேட்கணும், இந்த கல் வெடிக்கிற சத்தம், இந்த மாதிரி சத்தம் கேட்டாலே போதும், உள்ள கட்டுக்குள்ளே போயிடுது. அதான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீ பாதுகாப்பாக இருக்கலன்ற கதை தான் சியாலோ கதை. சியாலோ 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 சியாலோ. நம்ம பாருங்க, காலையில் ஏன்னு அதாவது வந்து அவளை கொஞ்ச நேரம் கொஞ்சலை அப்படின்னா மூஞ்சிலாம் ஒரு மாதிரி ஆகிடும் சில சமயம். என்னை விட வந்து சானியா கிட்ட தான் ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்குது. சானியாங்க சானியாங்க சியாலோ, சானியாங்க சானியாங்க. ஆக்ஷன் மேடம். பார்த்தும் மேடம். சானியாங்க சியாலோ, சானியாங்க சானியாங்க. தோசை என்ன வாய்ஸ் போயிடுச்சு. தோசை தோசையும் அது என்னது என்னது இது?
ஓ அந்த மல்டி பீன்ஸா? ஐயோ மல்டி பீன்ஸா? அது பேர் என்ன? அதே சீரியல்ஸா? சீரியல்ஸ் இல்லை, சிஆர்ஏ. அது ஓகே கரெக்டு. அது பேர் வேற என்னமோ. அதாவது எல்லா என்னப்பா சொல்கிறது, பருப்பு வகைகளுக்கு வேறு ஏதோ ஆயில் வருது. பருப்பு வகைகள் சேர்ந்து ஒன்று ஒரு பேக்கெட்டுங்க. நமக்கு தோசை. அப்புறம் அம்மாவுக்கு ஃபர்ஸ்டா? விடுகதையாம் இந்த வாழ்க்கை. பல்லு விளக்கலன்னு திட்டுறாங்க, விளக்குனா சாப்பிடலாம் அப்புறமா சாப்பிடுன்னு திட்டுறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. நான் வெளில போகிறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. காலையில் சரியான குப்பையாக பண்ணி வச்சுருக்காங்க, என்னன்னு தெரில கைஸ். நம்ம கண்ணாடி சரி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் அந்த கண்ணாடியை. பார்த்துருப்பீங்களே வீடியோவில். மன வருத்தமாக போச்சு கைஸ். நல்லா மழை பெய்யுது போல் நைட்லாம். வண்டி வந்து இன்றைக்கி கழுவணும். ஆக்சுவலாக இப்போ எதுவும் பிளான் இல்லை, வீட்டில் தான் போகல. அப்படி தான் சொல்லுவோம். திடீர்னு எங்கன்னா பிளான் பண்ணி எங்கன்னா கிளம்புவோம். அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில். கைஸ் நமக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆச்சு கைஸ். சட்னி, தோசை, இது ஏதோ ஒரு கூட்டு. அம்மாவும் சாப்பிட்டுருக்காங்க. மருமக கையில் இன்றைக்கி தோசை. சூப்பராக இருக்கா? பொய் சொல்லக்கூடாது. நிஜமாலுமே வா. அப்படியா? இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பலை. நம்பினாதான் சோறு காசு கொடுத்துருக்காள் ஒரு வேளை. கரெக்ட் பண்ணியிருக்காங்க. சும்மா சொன்னாங்க. நிஜமாவே அதை நல்லா சமைப்பான். அவன் சமைக்க உள்ளே போயிட்டானா சமைப்பான். நிஜமாவே அவள் சட்னியெல்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் மேடமுக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா பருப்பு சாப்பாடும் முட்டை ஆம்லேட்டு தான் அவளுக்கு பிடிக்கும். நான் சாப்பிட மாட்டேன். நான் அவளாக செஞ்சு சாப்பிட்டுப்பேன். சானியாவுக்கும் அவளுக்கு பிடிக்கும். அவளுக்கு பிடிக்கிறதெல்லாம் இவனுக்கு பிடிக்காது. இவனுக்கு பிடிக்கிறதெல்லாம் ஒரு சமயத்தெல்லாம் அதுதான் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கான கப்புல தான் நம்ம. என்னென்ன சொல்கிறான் பாருங்க. அப்படியே சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் அப்படிதான் சொல்றாங்கப்பா. சமைக்கணுங்களுக்கு தான். சமைக்கிறது வந்து கஷ்டமான வேலை தான். இல்லைன்னு சாப்பிடுனவங்களும் நல்லதா இல்லையான்னு ஒரே வார்த்தையில் பேசிட்டு போகலாம். எனக்கு அது பிடிக்கல அது அப்படின்னா. ஆனால் இன்னும் அதை அடுப்புக்கிட்ட வந்து சமைக்கணுங்களுக்கு தான் அது கஷ்டம். அது அப்படின்னா ஒரு நாளாவது நீங்கள் சமைச்சு பார்க்கணும். அப்போ தான் எனக்கு கஷ்டமா இல்லை. எனக்கு அது பிடிக்கணும். எனக்கு கஷ்டமா இல்லை. நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். எவ்வளோ முடியலன்னா கூட கிச்சனில் நின்று சமைச்சு கொடுத்துருவோம். சமைச்சு அப்படியே சாப்பிட வரும்போது வந்துட்டு எனக்கு இது பிடிக்கல ஒரு வார்த்தையில் அப்படி பேசிடுவோமா. சமைக்கணுங்களுக்கு தான் அது ரொம்ப மனசு கொஞ்சம் வேதனைப்பட்ட விஷயம் தான். ஆமாங்க. அதான் கொஞ்சம் ஹார்ஷாக சொல்லக்கூடாது. கொஞ்சம் பணிவாக இது ஓகே இல்லை இது குறைவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு சொன்னால் கூட ஓகே. நான் சொல்கிறதில்ல தப்பு இல்லை தானே. என்ன சொல்கிறீங்க? ஸோ சாப்பிட்டு வரோம் கைஸ். சாப்பிட்டா என்ன பண்ணுறதே தெரியாமல் என்னென்ன, அதாவது எங்கள் வீடியோ நாங்களே பார்த்துட்டு இருக்கோங்க. ஏதாவது பிளான் சொல்லுங்க. எங்கேயாவது போகலாமா? எங்கே போகலாம்? நான் சொல்லிட்டேன் காலையிலே பிளான். நீ அது வேணாம் இது வேணாம் அப்படி சொல்கிறேன். கைஸ் பிரீத்தி அப்படின்னு நம்ம வீடியோவில் ஒருத்தர் இருப்பாங்க. அந்த அறிவாளி பார்த்தீங்கன்னா இதோட வந்திருக்கா ட்ரெஸ் இதோட வாங்கிட்டு வந்திருக்கா பாருங்க. வாங்கிட்டு வந்தாலா தூக்கிட்டு கடையில் கொடுத்து வரணுண்டி. பில்லு போட்டியான்னு தெரியலையே. பில்லு போட்டியா இல்லையா? ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் வாங்கி பல நாள் ஆயிடுச்சு. நியூ இயர்க்கு முன்னாடியா? ஆமாம். இல்லை உன் பர்த்டே அப்போ வாங்கி கொடுத்தா. சரி இன்னைக்கு தான் நான் போடலான்னு எடுக்கிறேன். இதோட வாங்கிட்டு வந்துருக்கு. எனக்கு வேறு நகை வேறு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஒன்றும் காமிங்க உங்க காமிங்க. காமிக்க மாட்டேன் கடிப்பேன் காய்ஸ். காமிங்க காமிங்க கொஞ்சம் காமிங்க ப்ளீஸ். ஆடியன்ஸ் காமிங்க. கடிப்பேங்க. இங்க பாருங்க. எந்த பாய்
കൈ ഇവിടെ പിടിച്ച് കഴിച്ചു ഇവളൊക്കെ കറക്റ്റാ പക്ഷെ ഇവിടെ പൊങ്ങിപ്പോയി இதனாலதான் கைஸ் இவங்க தைக்கிறது இல்ல. ഇതെല്ലാം കറക്റ്റാ തയ്ച്ചോട്ടോ சூப்பரா இருக்கு. ഇതല്ല പക്ഷെ ഷോൾഡർ ഇങ്ങനെ പിടിച്ച് തയ്ച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ ഉണങ്ങട്ടോ തയ്ക്കാൻ പറ്റില്ല. ஐயோ கடவுள். ഇതെന്നെ അറിയോ കൈക്ക് ഇങ്ങനെ ഒരു തയ്യൽ വെച്ചു ഇതൊക്കെ കറക്റ്റായി சூப்பர். கைஸ் நம்ம வந்து அட்லாஸ்ட் முடிவு பண்ணி எங்கனாலும் வெளியில் போகலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா நீங்கள் இந்த கிளைமேட்டு நல்லா இருக்குது. ஏன்னா வெயிலெலாம் ஆரம்பிச்சுன்னு சுத்தமாக ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சூப்பரான பிளேஸ் உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும், தெரியாமையும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சில பேர்த்துக்கு. ஒரு சூப்பரான பிளேஸ் நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கள் அம்மாவும் பார்த்ததில்ல, நானும் சுகந்தியும் போயிருக்கோம், அம்மா பார்த்ததில்ல. நாங்கள் வந்து அங்கே போயிட்டு அந்த இடத்த காமிக்கிறேன் கைஸ் உங்களுக்கு. சரிங்களா? பை கைஸ். Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, go.